போஸ்ட்ல போட்டுருந்துச்சு பாத்தீங்களா? ஹிலேரியஸ் ஜெனரோசிட்டி. ஹிலேரியஸ் ஜெனரோசிட்டினா என்னது? திரும்ப ஒரு போடுங்க ஜூ. ஃபாதர் காட் லவ்ஸ் ஹிலேரியஸ் ஜெனரோசிட்டி. பிதாவாகிய தேவன், நீங்க சொல்ல போற வார்த்தை தான், இப்படியானவங்களை நேசிக்கிறார், அன்பு செலுத்துறார் அப்படின்னு. ஹிலேரியஸ் ஜெனரோசிட்டினா என்ன? இதை நம்ம தமிழ் பைபிள்ல இருக்க நம்ம பாக்குறோம்னா, இது எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தை நான் எடுத்தேன்னா 2 கொரிந்தியர் 9:7 எடுத்தேன். அதுல என்ன எழுதியிருக்கு? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதுல எது அந்த வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹிலேரியஸ் கிவ் ஜெனரசிட்டி. உற்சாகமாய் கொடுக்க. உற்சாகமாய் கொடுக்கிறவன். தமிழ்ல நான் உற்சாகம் நல்ல ஒரு வார்த்தை. ஹிலேரியஸ்னா அளவற்ற களிப்புடன், பெரும் மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறவங்க. கொடுக்கும் போது எந்த உணர்வுல கொடுக்கணுமா? பெரும் மகிழ்ச்சி, அளவற்ற ஒரு சந்தோஷம். அது எப்படின்னா ஒரு வித அடக்க முடியாத ஒரு சந்தோஷம் வரும். தலைக்கால் புரியலைங்க அந்த மாதிரி. ஐயோ, அந்த மாதிரி இதயம் கொண்டவங்க பிதா பிரியமா இருக்காராம். அப்ப கொடுக்கும் போது களி கூறுதலோடு கொடுக்கணும், பெரும் களிப்போடு கொடுக்கணும் என்ற ஒரு உணர்வு இருக்குன்னா, நிச்சயமா கொடுக்கும் போதும் ஒரு வித விசனமாவும் கொடுக்கலாம், கட்டாயமாவும் கொடுக்கலாம். ஆனா விசனமா கொடுக்கிறதும் கட்டாயமா கொடுக்கிறதுலயும் தேவன் உங்களை கட்டாயப்படுத்துறது இல்ல. அப்பா நீ கொடுக்கறதுல உற்சாக மனதா இருக்கணும்னு விரும்புறார். கொடுக்கிற விஷயத்துல பிதாவாகிய தேவன் பெரும் மகிழ்வுடன் தாராளமாய் கொடுக்கும் மனப்பான்மையை விரும்புகிறார். பெரும் மகிழ்ச்சியோட இந்த பூமி, நாம வாழ்ற எல்லா நமக்கு இருக்கிற இந்த இயற்கை, இந்த நிலைமைகள் நீங்க பாக்குறீங்கல்ல, ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் பிதா சிருஷ்டிக்கும் போது, நம்மளை சிருஷ்டிக்கும் போது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கும் போது ஒருவித உணர்வு இருக்கும் தெரியுமா? எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நாம கற்பனை செய்யறதை தாண்டி ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு, பெரும் மகிழ்ச்சி, களி கூறுதல். அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் ஹிலேரியஸ். அடிச்சு சிரிப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்க மேல போட்டு சிரிப்பாங்க. அதெல்லாம் என்னால கட்டுப்படுத்த முடியல. அந்த மாதிரி ஒரு உணர்வோடு கொடுக்கிறவங்க மேல பிதா எப்படி இருக்காராம்? பிரியமா இருக்காரு. அதை நான் விளக்குறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நான் கொஞ்சம் விளக்கப்படுத்தும். அதை இந்த ஒவ்வொரு முறை நாங்க உட்காரும் போது அந்த அதிகாரத்தை திரும்ப திரும்ப நாங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 9. இன்றைக்கு அந்த வசனத்துல ஒரு பகுதியை விளக்குவேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்களுடைய சபையில, உங்க ஐக்கியத்துல, இல்ல நீங்க செய்யற பிசினஸ்ல, எந்த ஒரு விஷயத்திலையும் உங்க கூட போர்டுல இருக்கிறவங்க இருப்பாங்களா, பைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுல இருக்கிற ட்ரெஷரரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஜெனரஸா கொடுக்கறவங்க, கண்டினியூவா கொடுக்கறவங்க, இந்த மாதிரி நபர்களை நீங்க பிக் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. ஏன் சொன்னேன்னா, ஒரு கம்யூனிட்டி நீங்க நடத்தும் போது, நீங்க ஒரு இயக்குனரா இருக்கீங்க, ஒரு டிரெக்டரா இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு பதவியில நீங்க இருக்கும்போது நீங்க ஒரு ட்ரெஷரரா நியமிச்சிருக்கீங்கன்னா, அந்த ட்ரெஷரருக்கு இந்த மனது இருக்கணும். என்ன மனது? கிவிங் ஹார்ட் இருக்கணும். அது எப்படின்னா, ஹார்ட் ஹெல்த்தியா இருக்கணும், இருதயம் ஹெல்த்தியாகவும், மனது வெல்த்தியாகவும் இருக்கணும். ஸ்டிஞ்சியா இருக்கக்கூடாது, கஞ்சத்தனமாகவும் இருந்துடக்கூடாது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவுல இருந்து காரியங்களை திட்டமிடுகிற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து லைஃப்ல, ஜீவன்ல இல்லாம ஆப்ரேட் பண்ற ஒரு பர்சன்னா ஏதோ ஒரு விதத்துல இயங்குவோங்க. மேனேஜ்மெண்ட் சில நேரம் இழுத்து பிடிக்க வேண்டியது இருக்கும், சில நேரம் ஒரு மெத்தடா போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு
ஒரு வித எக்ஸ்ட்ரீமான ஒரு ப்ராஸ்பரிட்டி வெல்த்தியான முறையில நீங்க ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நினைச்சதுகளை சமுதாயத்துக்கு பண்ணணும், திட்டமிடுற காரியங்களை பண்ணணும்னா, உங்க மனதுல இதயத்துல இருக்கிறதையும் சரியா பிக்கப் பண்ணி அதை கொண்டு போறதுக்கு நீங்க பேசுறத புரிஞ்சு கொள்ற நபரா இருக்கணும். அப்ப நான் என்னுடைய பசங்க கிட்ட சொல்லுவேன், என்னுடைய போர்ட்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல மினிஸ்ட்ரிக்குன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போர்டு இருக்கு. மினிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மினிஸ்ட்ரியிலேயே கிவிங்க்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பணம் சம்பந்தம் மணிக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. இந்த மணிக்கு அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க பெரும் கழிப்புடன் கொடுக்கிற நபரா இருக்கணும், கண்டினியூவா கொடுக்கிற நபரா இருக்கணும், தொடர்ந்து கொடுக்கிற நபரா இருக்கணும், கொடுக்கிற நபரா நீங்க இருக்கணும். அந்த போர்ட்ல மணியில சம்பந்தமான அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்க சொல்றேன், வெல்த்தி மைண்ட் பர்சனா நீங்க இருக்க. வெல்த்தி மைண்ட் பர்சனா இருந்தாதான் சேர்ந்து காரியங்களை முன்னோக்கி கொண்டு போகலாம். பயப்படாம சில இடங்களை ரிஸ்க் எடுக்க தெரியணும். அதை இயக்குனர் டிரெக்டரோ அல்லது உங்களோட தலைமை போதகர் அதை பத்தி பேசும்போது அதுக்கு இசைவா ஹார்மனின்னு சொல்லுவாங்கல்ல, இசைந்து போகக்கூடியவங்களுக்கு என்ன இருக்கு? மனது இருக்கு. கேள்விகள் கேட்கலாம், பரவாயில்ல. ஆனா அது ஃபியர் பேஸா இருக்கக்கூடாது. திட்டமிடும் போது சில விஷயங்கள் கேள்விகள் எல்லாம் கேட்க வரும். ஆனா இழுத்து பிடிக்க கஷ்டப்படக்கூடாது. அதுல ஒரு ஃப்ளோ இருக்கு. நிச்சயமா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா, அவங்க 3 பேர்லயும் பிதா ஒரு காரியத்தை இயக்குனாருன்னா, டிரெக்டரா பண்றான்னா, ஜீசஸ் ட்ரெஷரரா இருந்தா என்ன மனநிலையில இருந்திருப்பாரு? ஹோலி ஸ்பிரிட் செயலாளரா இருந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலி. ஆனா உங்க ஃபேமிலிக்குள்ளேயே மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. போக போக நாங்க பார்க்கலாம். அப்ப பிதா டிரெக்டராகவும், ஜீசஸ் ட்ரெஷராகவும், ஹோலி ஸ்பிரிட் செக்ரட்டரியாகவும் இருந்திருந்தா, அவங்க ஃபேமிலி தான் அந்த கோபீன். அதுல இருந்து அவங்க ஒன்றை செய்யும் போது பிதா நினைக்கிறத ஜீசஸ் செய்யறாருன்னா, ஜீசஸ் ஆர்ட் எவ்வளவு ஹிலேரியஸா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அதனாலதான் சொன்னேன், பிக் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா சில நேரங்களில் நான் சொல்றது அவருக்கு புரிய மாட்டுது, என்னுடைய போர்டுக்கு புரிய மாட்டுது, ட்ரெஷருக்கு புரிய மாட்டுதுன்னா, சரி நான் உங்களுக்காக நான் பேசுறேன். அவங்க அந்த வெளிச்சத்துல உங்க கூட பயணிக்கிறதுக்கு மிக சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனாதான் குடும்பமா உட்காடுறதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, கணவன் மனைவியா ஒரு கணக்கு பார்க்கும்போது, மாதம் மாதம் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களோட ரன் பண்ணும்போது, வைஃப் கணக்கு விஷயங்கள்ல இப்ப நான் பேசின மனதை உடையவங்கனாக, சுகமாக்கப்பட்ட இதயம், செழிப்பான மனது, ஆரோக்கியமான இருதயம், பெரும் பலமிக்க சிந்தை இருந்துச்சுன்னா தாராள இதயம், வெளிப்பாட்டில் இருந்து தாராள இதயம், கிரைஸ்ட் சென்டரா இருந்துச்சுன்னா உங்க ஃபேமிலியில பைனான்சியல் லைஃப் ரொம்ப பிளஸிங்கா அமையும். ஆனாதான் கூப்பிட்டேன் வாங்க அப்படின்னு. இன்னைக்கு அவங்க இதுல இல்லாச்சு, நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த இதுகள்ல அவங்களை உட்கார வைங்க. இத அவங்களுக்கு எப்படியாச்சு அவங்களுக்கு புரியுறபடி கொண்டு போங்க. நாங்க சில சார்ட் எல்லாம் அப்புறம் சும்மா மேலோட்டமா பார்ப்போம். இப்ப நாங்க சொன்னால 2 கொரிந்தியர் 9 வாசிச்சீங்க, உற்சாகமாய் கொடுக்கிறவனின் பிதா எப்படி இருக்காராம்? பிரியமா இருக்கா. அப்ப இங்க ஒரு கேள்வி சிலருக்கு வரும், அப்ப உற்சாகமா கொடுக்காட்டி பிதா அவங்க மேல? நீங்களே முடியுங்கண்ணே. உற்சாகமா கொடுக்காட்டி பிதா அவங்க மேல பிரியமா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க பாருங்க, அந்த கேள்வி என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடக்கூடாது. என்னன்னா, பிதா அப்ப என் மேல பிரியம் இல்லை,
ஆகவே நான் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த வசனத்துல எனக்கு தெரிஞ்ச சில காரியங்களை காட்டுறேன். இப்ப காட்டக்கூடியது அஸ்திபாரமே என்னன்னா, இதுல அசைவு இருக்கக்கூடாது. பிதா என் மேல அன்பா இருக்காரு, பிரியமா இருக்காரு. மூத்த குமாரன் மேலும் பிரியமா தான் இருக்காரு. அவன் மனசு ஒரு மாதிரி இருக்கும்போது, இளையகுமாரனும் ஒரு மாதிரி இருக்கும்போது பிரியமா தான் இருக்காரு. ஆனா இந்த பிரியமா இருக்கிறார் என்பது என்னத்த அவர் பவுல் எழுதுறாரு அப்படின்னு நான் ஒரு கண்ணோட்டத்துல பார்த்த ஒரு கண்ணோட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால பிதா எல்லார் மேலும் அன்பா இருக்காரா? எல்லார் மேலும் பாசமா, நேசமா, பிரியமா எல்லார் மேலும் இருக்காரு. எல்லாருமே அவர் பிள்ளைகள். அதுல ஒரு நாளும் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்ப இந்த இடத்துல சொல்லியிருக்கு, உதாரத்துவமாய் உற்சாகமானதாய் கொடுக்கிறவனில் அவர் எப்படி இருக்காரு? பிரியமா இருக்கு. இப்ப இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுங்க. 5ஆம் அதிகாரம் 9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்ப சமாதானம் பண்ணாதவர்கள் தேவனுடைய என்னது? பிள்ளைகள். சொல்லி இருக்கிறா, ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல புத்திரர்னு வந்திருக்க இடத்துல என்ன கிரேக்க பதம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல வந்திருக்க பதம் வந்து பாருங்க, இந்த பதம் வந்திருக்குதான், ஹியோஸ்னு இருக்கா? பிறகு பாருங்க, அந்த இடத்துல வந்திருக்க பதம் வந்து இங்கதான் ஹயோத்தேஷியா வருது. ஹயோஸ்னா என்னது? முதிர்ந்த குமாரன். என்னதான்? முதிர்ந்த குமாரன். முதிர்ந்த குமாரன். இயேசு முதிர்ந்த குமாரனா 30 வயதுல ஞானஸ்தானம் எடுக்கும் போது, என் நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு பிதா சொல்றாரு. அப்ப இயேசு 12 வயசு ஜெருசலேம் தேவாலயத்துல பேசின போது, அதுக்கு முன்னாடி எல்லாம் பிதா அவர் மேல அன்பா இல்லையா? அன்பா இருந்தாரு. அவர் பிதாவின் மகன். ஆனா யூத கலாச்சாரத்தின்படி உங்களுக்கு தெரியும், அதுக்கு அவங்களுடைய ஒரு செயல்முறை இருக்கு. முதிர்ந்த குமாரன் ஆகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய இதயத்தை அறிந்தவன், என்னுடைய மனதையும் அதற்கு நிகராய் அறிந்து புரிந்து கொண்டவன், ஆகவே என்னுடைய எல்லா உரிமைகளிலும் இவனுக்கு நான் பங்கு கொடுக்கிறேன். நான் சைன் வைக்க தேவையில்லை. எதா இருந்தாலும் இவரே முடிவெடுக்கலாம், இவரே சைன் பண்ணலாம். இது செல்லுபடியாகும். ஒரு தகப்பன் தன் மகனை எல்லார் முன்னாடியும் கூப்பிட்டு சொல்லுற விஷயம். அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, நியாயம் தீர்க்கும் அதிகாரம் பிதாட்ட இருந்தாலும் அந்த ஆக்கினையில நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா நான் முதிர்ந்த குமாரனா இருக்கேன். இனி வந்து நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றார். நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில்லை அப்படின்னு. பிதா தமக்கு சித்தமானவர்களை உயிரோடு எழுப்பிட்டு இருந்தாரு. இப்ப நான் முதிர்ந்த குமாரன் ஆனபடினால ஜீசஸ் சொல்றாரு, குமாரனும் தனக்கு சித்தமானவர்களை உயிரோடு எழுப்புகிறார், ஜீவன் கொடுக்கிறார். முதிர்ந்த குமாரன். அப்ப அந்த இடத்துல என்னது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் முதிர்ந்த குமாரன் எனப்படுவார்கள். இப்ப யோவான் 1 இருக்குதானே? யோவான் 1:13 என்ன எழுதியிருக்கும்? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்கள், அவங்க தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனால் பிறந்தாலும் நம்முடைய வளர்ச்சிக்கு சில படிகள் இருக்கு. அதுல ஒரு படி என்னன்னா குழந்தை பருவம். அதுக்கு நாம நெப்பியோஸ்ன்னு சொல்லுவோம். என்னது? நெப்பியோஸ். இது குழந்தை பருவம். பைபிள்ல எங்கெல்லாம் பிள்ளை குமாரன்னு வந்திருக்கோ அதை ஒருக்கா நிப்பாட்டி நீங்க போய் பார்க்கணும். அதுல கிரேக்க பதம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா, கிரேக்க மொழி
ஈப்ரு மொழியெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்பெஷலி கிரீக் வந்து ரொம்ப ரிச்சான வேர்ட்ஸ் அதுல இருக்கு. அந்த வேர்டுல என்ன அர்த்தம் சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்த்தா அதோட நிலை சொல்லிப்ப குழந்தை பருவம்னா 1 முதல் ஒரு 2-3 வயசு வரைக்கும் குழந்தை பருவம். அதுக்கு பிறகு சில இடங்கள்ல பெய்டியோன்னு போட்டிருக்கும், அடுத்த பருவம் இளம் குழந்தை பருவம். இவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? கிட்டத்தட்ட 10-11 வயசுக்கு உட்பட்டவங்க. அப்புறம் இளமை பருவம் டெக்னோன்னு வரும். உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறான்னு சொல்லும் போது அந்த பிள்ளை அவர் வீட்டிலே நேப்பியோஸா இருந்த பிள்ளை, பெய்டியோனா இருந்த பிள்ளை, டெக்னோனா இருந்த பிள்ளை. ஆனா இப்ப எந்த பிள்ளை ஆயிட்டு? முதிர்ந்த பிள்ளை ஆகும் போது இப்ப இந்த பிக்சர் பாருங்க, உங்களுக்கு தெரியுதா அந்த படம்? இதுல ஒரு அப்பா இருக்காரு. இந்த அப்பால பாருங்க, இந்த அப்பாவோட இருதயத்துக்கிட்ட பாருங்க, செஸ் கிட்ட வந்து ஒரு ட்ரினிடேரியன் லோகோ மாதிரி நாங்க செட் பண்ணிருக்கோம். ஒரு இந்த பிள்ளையோட இருதயத்துல ஒரு ஹார்ட் இருக்கு. இதுல வந்து என்ன பருவம்? குழந்தை பருவம். இந்த பிள்ளைக்கு சிக்னேச்சர் வைக்க தெரியா, பொறுப்பை கையாள தெரியாத, பொறுப்புனா அப்பாவுடைய மரபை கொண்டு போறதுக்கெல்லாம் வந்து இது கொண்டு போகும். ஆனா இது மீசை இல்லை. ஆனா இது குழந்தை. நான் லாஸ்ட் இயர் சொன்னேன்ல, புருஷனா இரு அப்படின்னு தாவீது சொன்னார் அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த பிள்ளை புருஷன் இல்லை. ஆனா ஆண் குழந்தை ஒரு நாள் புருஷன் ஆகிற ஒரு நிலை இருக்கு. ஆண் குழந்தையா இருக்கிற இந்த பிள்ளை இப்ப அப்பா தான் இந்த பிள்ளைய ஃபுல்லா பார்த்து கொள்ளணும். இந்த பிள்ளை அப்பா காரியங்களில் ஈடுபாடு கொள்ளவோ அவருடைய காரியங்களை பார்த்து கொள்றவோ வயது இல்லை. ஆகவே தேவனால பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே என்னது? நேப்பியூஸ், குழந்தை பருவம் கொண்டவங்க. கொஞ்ச காலத்துல அவங்க வந்து இந்த மாதிரி இளம் குழந்தை பருவத்துல வளருவாங்க. அப்புறம் ஒரு சில காரியங்கள் அப்பாவோட புரிஞ்சு கொள்வாங்க. டெக்னோன், டீனேஜ் வயசு, அதுலதான் டீனேஜ் வரும். அப்புறம் என்னது? இவருக்கு தாடி எல்லாம், இந்த பிள்ளை பாருங்க, இங்க வந்து மீச தாடி எதுவுமே இல்லை. ஆனா இங்க வரப்போ அப்பா மாதிரியே இங்க தாடி மீசெல்லாம் வந்து, பொதுவா நாங்க என்ன பண்ணுவோம், இந்த ஹியோஸையும் டெலியோஸையும் ஒன்னாக்கிறோம். டெலியோஸ் தான் இந்த முதிர்ந்த குமாரனா. டெலியோஸையும் இதையும் பிரிச்சு பேச மாட்டோம். இத வந்து பொதுவா வந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்க இருக்கிறது. இப்ப பாத்தீங்களா அந்த இருதயம், இவருடைய இருதயத்துக்குள்ள அவருடைய விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி இடத்தான், இந்த நிலையதான் பைபிள்ல நீங்க இப்ப வாசிச்சீங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனில் கர்த்தர் பிரியமா இருக்கிறாருன்னா அந்த பிரியம் என்னன்னா, என் நேசகுமாரன் உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன் என்றதுல அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த வரியிட அர்த்தமும் உங்களுக்கு புரியும். இதுலதான் கொடுக்கிறதுல பத்தி தானே நாங்க பேசிட்டு இருக்கிறோம். சிலர் ஏன் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் ஏன் கண்டினியூவா கொடுக்க மாட்டாங்க, ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியில தான் இருக்காங்க. குழந்தை கிட்ட போயிட்டு நம்ம தான் பேம்பஸ் மாத்தி விடணும், நம்ம தான் இவங்களுக்கு எல்லாமே பண்ண வேண்டியது, அவங்ககிட்ட கொடுக்குற மனநிலை இருக்குமான்னு கேட்டா நாங்க அதனால மனத்தாங்கள் ஆயிடக்கூடாது. குழந்தையா இருக்காங்க, ஆனா ஒரு நாளைக்கு அவன் முதிர்ந்த குமாரனா வருவான்னு அவன் கைய பிடிச்சு தகப்பன் நடத்தணும். இது எல்லா பைபிள்ல இருக்கிற விஷயங்களுக்கும் இந்த பிக்சரை வந்து நீங்க அஸ்திபாரமா வச்சு நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். அப்பப்ப நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. சில நேரங்கள்ல இந்த மாதிரி வளர்ந்துருவாங்க, வந்து அப்பப்ப கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு காரியத்தை நீங்க சொல்லும் போது. ஆனா இந்த இடத்துல வரும்போது உங்க தரிசனத்தை அவங்க தரிசனம் இருதயம் புரிஞ்சு உங்க மனதை புரிஞ்சு நீங்க ஒரு இடத்துல இருந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்களோ, நீங்க அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாங்க இருக்கிறோம் என்ற நிலைக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க? புத்திர சுவிகாரத்தை இங்கே காண்பிச்சுட்டேன். கிவிங்ல பார்க்கலாம். இப்ப ஏன் வந்து அண்ணன் அவங்க இருதயம் சுகமாக்கப்படாம இருக்காங்கன்னா, இதயம் சுகமாக்கப்படுறதுல இந்த மாதிரி இருக்கானதான் காத்து இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த பிக்சர் பொருந்தும். இப்ப சொல்லுங்க, நான் பேசுனது புரிஞ்சா? இந்த வசனத்தை உதாரணமா வச்சு காட்டுனேன். சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்கன்னா அவங்க
எந்த வளர்ச்சியில இருக்காங்களாம்? ஹியோஸ்ல இருக்காங்க. ஹியோஸ்ல இருக்காங்க முதிர்ந்த குமாரனா. ஆனா ஆனா சிலவங்க சமாதானம் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க நெப்பியூ, பெய்டியோன், டெக்னோன் அந்த வளர்ச்சியில வந்துட்டு இருக்காங்க. சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. அது உள்ளவே போவாது. ஏன்னா குழந்தை பருவம். குழந்தை பருவத்துக்கிட்ட போயிட்டு நீ நாம இப்படி ஒண்ணு பண்றோம், அவன் கொடுக்கணும்னு நினைச்சா அது எங்க நடக்கும்? அதான் பிதா இந்த ஒரு இருதயத்தை கொண்டுதான் பவுல் சொல்றாரு, தகப்பனா நான் இருந்தா இதெல்லாம் எனக்கு புரியும், நான் உன்னை கைப்பிடிச்சு நடத்துவேன். ஆனா நான் உபாத்தியனா இருந்தா உன்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். தகப்பனுக்கு தான் பிள்ளையோட வளர்ச்சி புரியும். கோபம் படும் போது இவன் எந்த வளர்ச்சியில இருக்கிறான், கொடுக்கும் போது சிலவங்க ஒன் ஆஃபா இருப்பாங்க, கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க. அது சரியான டெக்னோனா இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், இளம் வயசுல இருக்க பையன் போயிட்டு போயிட்டு தனக்கு வாட்ச் வாங்குவான், இது வாங்குவான். சில நேரங்கள்ல தான் கொடுத்துட்டு இருப்பான். பொருளாதாரத்தை கையாள முடியாது, எனக்கு என்ற மனசு இருக்கும், பிறர் எண்ணம் வராது. ஆனா முதிர்ந்த குமாரனா வரும்போதுதான் பிதா எப்படி ராஜ்யத்தின் கலாச்சாரத்துல ஒருவரில் ஒருவர் எண்ணம் கொண்டவரா இருக்கிறாரோ திரியேகத்துக்குள்ள, அவருடைய மரபு. ஏன்னா நாம எல்லாருமே ஏன் கொடுக்கணும், ஏன்னா நாம அவருடைய ப்ராடக்ட், அவருடைய சாயல், அவருடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் நம்மளை படைச்சிருக்கார் என்ற உணர்வு முதிர்ந்த குமாரனா இருக்கும் போதுதான் நமக்கு தெரியும். அது நம்முடைய டிஎன்ஏ. எல்லாத்துக்குள்ளயும் பிதாவின் வார்த்தை இருக்கு. இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை சிருஷ்டிப்பின் காரண கர்த்தா. எல்லா இயற்கை, பூமி எல்லாத்துலயும், சர்வ உலகத்திலையும் அவருடைய காண்கிற உலகம், காணாத உலகம் எல்லாமே அந்த வார்த்தை தாங்குது. ஆனா எல்லாத்துக்குள்ளயும் அவருடைய சுவாசம் இல்லை. அவருடைய சுவாசம் நமக்குள்ளதான் இருக்கு, அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நமக்குள்ள. கிவிங் என்பது, இப்படி நான் பொதுவா சொல்லுவேன்ல, கம்யூனிகேஷன், தொடர்பாடல், ஒருவரோட ஒருவர் பேசுதல் ஒரு உறவுக்கான ஆக்சிஜன். கணவன் மனைவியா பேசாம இருந்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாட்டி எப்படி மூச்சு திணறுவீங்களோ அந்த மாதிரி மூச்சு திணறுவீங்க. நண்பர்களும் அப்படிதான், மூச்சு திணறல் வரும். கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்புக்கான ஆக்சிஜன். அதே மாதிரி கிவிங் என்பது கணவன் மனைவிட லைஃப்லயும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, அது அவங்கள வாழ வைக்கிறதான ஒரு ஆக்சிஜன். ஏன் கொடுக்க மாட்டிக்கிறோம் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, நாங்க எந்த வளர்ச்சியில இருக்கோம். ஏன் தொடர்ச்சியா கொடுக்க மாட்டிக்கிறோம், எந்த வளர்ச்சியில இருக்கோம்னு தெரியும். ஏன் கொடுக்கிற இதயம் நமக்குள்ள தெளிவா இருக்கு, அதுவும் நமக்கு தெரிஞ்சுச்சு. அப்புறம் நீங்க ஒரு சமுதாயத்துக்கு தகப்பனா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் புரிஞ்சிச்சு ஏன் உங்க மக்கள் இந்த இந்த நிலையில இருக்காங்க. கொடுப்பது என்பது எந்த கண்ணாடி வழியாக நீங்க பார்க்கணும்னா, நாம என்ன சொல்லுவோம், தேவராஜ்யம் என்பது குடும்பம். குடும்பமா தெரியாத எதுவுமே தேவராஜ்யம் கிடையாது. அப்ப கொடுப்பதும் தேவராஜ்யத்தின் ஒரு முறை, செயல். அப்ப கொடுப்பதும் எப்படி தெரியணுமா, குடும்பமா தெரியணும். குடும்பமா தெரியாத கொடுத்தல் முறை கொடுங்கள் கொடுங்கள்னு சொன்னாலோ இல்ல நீங்க கொடுத்து கொண்டே இருந்தாலோ குடும்பமா தெரியாட்டி அது தேவ ராஜ்யத்துக்கு பொருந்த மாட்டீங்க. தேவ ராஜ்யத்தின் முறையில இருந்து கொடுக்கிற விதம் அது குடும்ப கண்ணோட்டமா இருக்கு. இப்ப எங்க வீட்டுல நான் மூத்த மகன், தங்கச்சி, தம்பி, அம்மா அப்பா 5 பேர் அப்படின்னு வைங்களேன். என் அப்பா அம்மா என்ன பெற்றெடுத்து வளர்த்த போது நான்
அவங்க கையில யாரா இருக்கு? கிரேக்க பதம் யூஸ் பண்ணுங்க. முதலாவது பதம் என்னது? நேப்பியூவா இருக்கு. நேப்பியூல இருந்துதான் நாங்க நட்பின்னு சொல்லுவோம், கட்டுறது இதெல்லாம். அப்ப எங்க அப்பா வந்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கான்னு சும்மா எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பம், கரண்ட் பில், தண்ணி பில் எல்லாம் கட்டணும், குடும்ப செலவுகள் எல்லாம் இருக்கு. எங்க அப்பா வந்து குடும்ப விஷயத்துல பொறுப்போ காரியங்களோ, எனக்கே பார்மாவுக்கே பணம் சரியாயிடும் சாப்பாடுக்கு, என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது, நான் வளர்ந்து கைய பிடிச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? பெய்டியும். அந்த டைமும் எங்கேயாச்சும் போனா ஆச்சி தாத்தா கொடுத்தா அது கொடுத்துட்டு திரும்பி தந்துருங்க அப்படின்னு கேட்போம். சிலவங்க நம்ம கொடுத்துட்டு திரும்பி கேட்போம். அதான் ஜீசஸ் சொல்றா, கொடுத்தா கடன் கொடுத்தா திரும்பி கேட்காத. கொடுத்தா கேட்போம். ஏன்னா வந்து நாங்க பெய்டியும் டெக்னோனா இருந்தா அப்படித்தான் கேட்போம். ஹயோசா இருந்தா என்ன பண்ண மாட்டோம்? உங்களுக்கு திரும்பி தருவார்கள் என்று கடன் கொடுக்காதிருங்க. அது ஈஸியான விஷயம் இல்ல. அது வந்து முதிர்ந்த குமாரன் தான் அதை வந்து தகப்பன் இதயத்துல இருந்து செய்ய முடியும். அப்ப நான் அடுத்தது ஒரு வாலிபனா வளர்றேன். சம்பாத்தியம், பணத்தை கையாள மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்ல, தெரியாது. ஆனா நான் முதிர்ந்த குமாரன் ஆகும்போது நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்? எங்க அம்மா அப்பாவுக்கு நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இப்ப டீனேஜ்லயே நான் அதை ஆரம்பிச்சேன். எப்படி? எங்க வீட்டுல ஒரு கரண்ட் பில், தண்ணி பில், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் பில் வருதுன்னா ரொம்ப சுலபமானது எலக்ட்ரிசிட்டியை விட தண்ணி பில்லுக்கு தான். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல இந்த சம்பவம். அங்க இருந்து ஆரம்பிச்சேன். ஓகே, அது வந்து குறைந்த பணம், அதை கட்ட ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்ப எங்க அப்பா வந்து வீட்டு வாடகை, மத்த பலசரக்கு சாமான், வீட்டுக்கு வேற குரோசரி, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே எங்க அப்பா பார்த்துட்டு இருந்தாரு, அம்மா பார்த்துட்டு இருந்தாங்கன்னப்பமே அப்புறம் நான் என்ன பண்ணேன்? இல்ல, நீங்க தண்ணி பில்லும் கட்டுறேன், அடுத்த இந்த முதிர்ச்சியில நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லும் கட்டுறேன், இபி. அப்புறம் என்ன பண்ணேன்? வாடகை. இப்ப வாடகை ஒரு 50,000 சும்மா வைப்பமே. 50,000னா அப்பாட்ட சொன்னேன், நீங்க 25,000, நான் 25,000 கேட்டேன். இப்ப நான் ஒரு டெக்னோனா இருக்கேன்னு வைங்களேன். இப்ப முதிர்ந்த குமாரன் ஆனோன்னு என் வீட்டுல ஃபுல் வாடகை நான் தான் எங்க வீட்டுல கட்டுறேன். கரண்ட் பில் நான் தான் கட்டுறேன், தண்ணி பில் நான் தான் கட்டுறேன். எங்க வீட்டுக்கு மந்த்துக்கு எங்க தாய் தகப்பனுக்கு ஒரு தொகை அனுப்புறேன். என் தம்பி தங்கச்சியா இருக்கனால அவங்களுக்கும் சில விஷயங்கள், அவங்களுக்கு கணவன் தங்கச்சிக்கு இருக்கு, அவங்க குடும்பம் போகுது. ஆனா அவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா நான் அண்ணன், முதிர்ந்த குமாரன். அவங்களுக்கு என்னால என்ன செய்யலாம்? இது ஒரு வளர்ச்சி. இப்ப இதுல வந்து மாசம் மாசம் நான் கொடுக்கறதுனால மனத்தாங்கலாகவோ அல்லது நான் அவங்க தருவாங்கன்னு எதிர்பார்க்கிறதோ கிடையாது. ஏன்னா அதை நான் நிப்பாட்டுறதும் இல்லை. ஏன்னா நான் கொடுக்கறதுல குடும்பம் ரன் ஆகுது. ஏன்னா நான் கொடுக்காட்டி அப்பா அம்மாவை பார்த்து கொள்வாரு, எல்லாம் நடக்கும். ஆனா நான் அந்த குடும்பத்துல யாரு? ஒரு நபர், குடும்பத்தின் மெம்பர். அந்த மரபுல, அந்த மரபு குறித்தான சந்ததியில நான் ஒரு ஆள். அப்ப நான் கொடுக்கிற முறை எந்த கண்ணோட்டத்துல இருக்கு? குடும்பம் என்ற கண்ணோட்டம். அந்த மாதிரிதான் சரீரமாகிய சபை, தேவ ராஜ்யம் என்று வரும்போது இந்த கண்ணோட்டத்துலதான் நீங்க கொடுக்கிற இருதயத்தை உங்களுக்குள்ள வந்து வளர்த்தெடுக்கணும். அதுல எங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்த நாளைக்கு கொடுப்பேன். அப்ப சமுதாயம், நீங்க ஒரு கம்யூனிட்டியா இருக்கீங்கன்னா ஸ்பெஷலா சில விஷயங்களுக்கு கொடுக்குறீங்க. சில நேரம் அம்மா அப்பா மேல எப்போதும் அன்பு இருக்கும், சில நேரம் திடீர்னு கொடுக்கணும்னு சொல்லும் போது கொடுப்பேன். சில நேரம் அவங்க வந்து ஏதோ ஸ்பெஷல் ஃபுட் சாப்பிடணும்னா, இன்னைக்கு நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுங்க, இன்னைக்கு இந்த ஹோம் டெலிவரி இந்த சாப்பாடை நான் உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் என்ன? மந்த்லி நான் கொடுக்குறேன்ல என் ஃபேமிலிக்கு, அந்த தொகை அல்ல, இது வந்து வேற. அது கண்ணோட்டத்துலதான் தேவ ராஜ்யமும் இயங்கணும் அப்படின்னு பிதா விரும்புறாரு. இல்ல, நான் வந்து மந்த்லி கொடுத்துட்டேன், அதனால என் பொறுப்பு முடிஞ்சிட்டு. சரீரமாகிய சபைனா ஒரு குடும்பமா நீங்க இருக்கும்போது பிதா எப்படி சொல்றாரு?
என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லும் போது ஏன் குமாரனாகிய நாம வந்து என்னுடையதெல்லாம் என்னுடையதுன்னு இருக்கும்? அவரை இருக்கிற மாதிரியே நாங்க வளர்ந்தா என்னுடையதெல்லாம் என் குடும்பத்துடைய உடையதுன்னு ஏன் வளர்ற இதயம் வரமாட்டேது? வரணும். அதனால கொடுக்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், வளரணும்னா தேவராஜ்யத்துக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க குடும்ப கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே இருக்காது. அதுதான் எல்லாத்துடைய மையம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் செய்யணும், இன்னும் பண்ணணும். இந்த முறையெல்லாம் நான் ஸ்ரீலங்கா போகும்போது எங்க அப்பா சந்தோஷத்துல என் மகளுக்கோ எனக்கோ எங்க அம்மா என் ஃபேமிலி மெம்பர் செய்யறது அது அவங்க சந்தோஷம். நான் வந்து இப்ப இலங்கைக்கு போனனால மாசம் நான் போயிட்டேன், அதனால நான் இலங்கைக்கு போறேன், இந்த முறை போனனால மந்த்லி கொடுக்கறதெல்லாம் கட் பண்ணிட்டு அதுலயே என் செலவு எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லாம நான் இலங்கையில போன மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், இந்தியா போன விஷயங்களா இருக்கட்டும், என்னுடைய மத்த காரியங்கள், இலங்கையை சுற்றி போன காரியங்கள், உங்களை பார்க்க வந்து எல்லாத்துலயும் அவங்க என் கூட இருந்தாலும் அவங்களுக்கு பண்றது நான் ஸ்டாப் பண்றது இல்லை. அது ஒரு பக்கம் இருக்குன்னு அது போக நான் இதெல்லாம் நான் பார்த்துக்கொள்றேன். இன்னும் எனக்கு மனசு உற்சாகமாய் கொடுக்கிறவனில் பிதா பிரியமாய் இருக்கிறார். அப்ப என் அப்பாவுக்கு என் மேல என்ன வரும்? என் சொந்த அப்பாவுக்கு பிரியம் வரும். ஏன்னா பாரு என் மகன் என்ன மாதிரியே இருக்கான் என்ற ஒரு என்ற அந்த உணர்வு தான் அந்த வசனம். இப்ப இதுல இருக்கீங்க, எனக்கு மந்த்லி கொடுக்கிறவங்க இருக்கீங்க, கண்டினியூவா. சிலவங்க ஆஃபா இருப்பாங்க, கொடுக்காதவங்களே இருக்கலாம். ஆனா இதுல இருக்கிறதுல பெரும்பாலும் கொடுக்கிறோம். இதையே நான் உங்களுக்கு சொல்றேன், வளர்ச்சி. நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் ஒரு விஷயத்த செய்யாம உங்ககிட்ட இருந்து நான் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அப்ப நான் வந்து என்னது திருட. ஏன்னா நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் வந்து என் தகப்பனுக்கு கொடுக்க மாட்டேன். இப்ப நான் வந்து எங்க அப்பாவுக்கு பண்றேன், எங்க அப்பா நான் கொடுக்கறதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே இருக்காரு. அவங்க பெற்றோருக்கு அவர் செய்யாட்டி அது நல்லது கிடையாது. எங்க அப்பா என்னை குறித்து சந்தோஷப்படுறாருன்னா, பிரியமா இருக்கிறாருன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, அவர் அவங்க பெற்றோருக்கு செய்யறவரா இருந்தா உண்மையான சந்தோஷம் அவருக்கு தெரியும். என்னன்னா நான் பண்றதே இவனும் எனக்கு பண்றான் பாரு. அததான் பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மிரர் யோர் ஃபாதர். பிதாவை நீங்க என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அதுதான் இந்த வசனம். உங்களுக்கு ஒருத்தவங்க என்ன செய்ய விரும்புறாங்களா? அப்ப இந்த சமுதாயத்துல தகப்பன்மாரா இருக்கிறவங்க உங்ககிட்ட இல்லாத ஒரு மரபை, உங்ககிட்ட இல்லாத ஒரு கலாச்சாரத்தை, உங்ககிட்ட இல்லாத ஒரு இதயத்தை நீங்க உங்க சமுதாயத்துல எதிர்பார்த்து விட முடியாது. உங்க பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்த்து விட கூடாது. ஏன் வந்து சில நேரங்கள்ல சபைகள்ல பாருங்க, மக்கள்கிட்ட தாங்கன்னு சொல்றோம், எப்படி செழிக்கணும்னு நான் கூட உங்களுக்கு இதை கொடுங்கன்னு கொடுத்துட்டு இப்ப கீழே வந்து கொடுக்கணும்னா, நீங்க இன்னைக்கு ஒரு அளவுல இருக்கீங்க, அதுலயே இவ்வளவு பண்றீங்கன்னா இன்னும் நீங்க என்ன ஆகணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு நான் இன்னும் உங்களுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் தானே. அப்பதானே உங்களால கொடுக்க முடியும். கொடுக்காம செழிப்பு தப்பு, இது இது இதுன்னு செழிப்பை பத்தி எல்லாம் கீழே பார்க்கலாம். தப்புன்னு சொல்லிட்டு ஜனங்கள்கிட்ட வாங்கி நாங்க கொடுக்கறதில்ல, நாங்க எடுக்கிறத நாமளே யூஸ் பண்ணிட்டு நம்ம கையில இருந்து போறது இல்லை. அப்படியே போனாலும் பாவம் பரிதாபம் பார்த்துதான் கொடுக்குறோம் மத்தவங்களுக்கு, போனா போகட்டும் அப்படின்னு. அப்படி அதெல்லாம் வர்ற நாட்கள்ல பார்ப்போம், அது ஆரோக்கியமானதா அப்படின்னு. அப்படி பாக்குற ஒரு பாஸ்டரா தகப்பனா நான் இருக்கிறேன்னா
ஏன் ஜனங்களுக்கு வெளிப்பாட்டையும் கொடுக்கல, வெளிச்சத்தை. பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லுது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு நான் பலனை தருவேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மக்கள், நம்ம பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கணும், வெளிச்சத்தை கொடுக்கணும், நெஜத்தை கொடுக்கணும், வெளிப்பாட்டை கொடுக்கணும். அப்பதான் அவங்க ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ணுவாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைவீர்கள்னு இருக்கு. சத்திய ஆவியாகிய தேவன் சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். நம்ம சத்தியத்துக்குள்ள நடத்தணும் இல்ல, அப்பதானே பிள்ளைகள் பலன் அடைவாங்க. இப்ப பிள்ளைகள் வளர்ச்சி மிக்கவங்களா ஆனாதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப நான் என்ன பண்றேன்? நான் மட்டும் கொடுத்த ஆசீர்வாதம் பெறுறேன், உங்களுக்கு கொடுக்கறத கத்து கொடுக்காட்டி நான் ஒரு திருடன். அதே ஐயோ நான் இதெல்லாம் மக்களோட பேச மாட்டேன், உங்களை வளர்ச்சிக்குள்ள கொண்டு போக கூடாது, இதெல்லாம் தேவையில்ல, அது உங்களை வளர்ச்சிக்குள்ள கொண்டு போகாது, ஏதோ ஒரு பயத்துல நான் பண்ணாம இருக்கிறேன்னா நான் ஒரு முட்டாள், ஸ்டூபிட். இத தைரியமா பேசணும்ல, சொல்லிக் கொடுக்கணும் இல்ல. ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சபையின் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இங்க என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன செய்ய மற்றவங்க விரும்புறாங்களோ அதையே நீங்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. நீங்க எதை உங்க தகப்பன்மாருக்கு, உங்க குடும்பத்துக்கு செய்றீங்களோ அத உங்க பிள்ளைகள் அப்படியே பார்த்து உங்களுக்கு பண்ணுவாங்க, உங்க சமுதாயத்துக்கு பண்ணுவாங்க.